ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்ருனி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பங்காக தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல தண்ணி நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 1 கப் நான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா அந்த பிசு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட போகிறோம். லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. வடிகட்டி தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொடமிளகாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வேகணும், அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம், அப்போ சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு சீக்கிரமாக வெந்துடும், 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கேரட் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே. கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2-3 கிளறோம்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். மிளகாய் பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இல்லைன்னா நீங்கள் மேகி மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளி மிக்சியில் அரைச்சி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் சாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் தக்காளியை மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். சின்ன தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. போட்டுட்டு லைட்டாக கிளறினோம்னா எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தானா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட கொடுத்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். லவ் யூ ஆல்.